ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, ஒன்றும் இல்லை, வெறும் ரவை, கொஞ்சம் சர்க்கரை, பேக்கிங் சோடா, இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இருந்தால் பேக்கிங் பவுடர். எனக்கு பேக்கிங் பவுடர் காலி ஆயிடுச்சு, அதனால் பேக்கிங் சோடா, ஒரு 3 ஏலக்காய். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம எந்த ஒரு அவனும் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்படி கேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த 1 கப் ரவையை மிக்சியில் போட்டுருங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இந்த கப்லேயே அரை கப், இப்போ 1 கப் ரவை எடுத்திங்கன்னா இதில் வந்து அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை கப் சர்க்கரை போட்டிருக்கோம். அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் இது ஏலக்காய் பொடி இருந்தாலும் போடலாம், இல்லை ஏலக்காவாக இருந்துச்சுன்னா அதையும் போட்டுருங்க. இப்போ இது மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துடலாம். இப்போது இதில் நம்ம ரவை, சர்க்கரை, ஏலக்காய், பேக்கிங் சோடா போட்டையும் 3த்தையும் வந்து நம்ம அடித்து எடுத்துட்டோம். இப்போ நான் எக்கு வந்து இதில் ஒரு 2 முட்டை இருக்குது, 2 முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா நம்ம ஓட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட நல்லா ஓட்டி நல்லா பீட் ஆகி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து கேக் வரும்போது எல்லா பக்கமும் ஒட்டாமல் ஈவனாக நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ நல்லா இந்த நெய்யை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸிங்கை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பவுலில் நல்லா அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு அந்த மிக்ஸிங்கை. இப்போ இதை ரொம்ப 2 தட்டு தட்டிட்டு, உள்ளே எதுவும் கேப் இல்லாமல் தட்டிட்டு, இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் ஒரு டம்ளருக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி தட்டு இருக்குது. ஸோ நான் இடியாப்பம் வைக்கிற தட்டு. ஸோ இந்த மாதிரி தட்டை வந்து இது மேலே மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த குண்டா வைக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த கேக் மிக்ஸிங்கை எடுத்து இதில் வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. என்னடா இட்லி குண்டா இப்படி கருப்பாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன். அது என்னமோ அந்த ஊறுகாய் இதில் போட்டு ஊற வச்சதில் ஒரு மாதிரி கருப்பாகிடுச்சு. அதனால் இப்படி இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை உள்ளே வச்சுக்கலாம். தட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம செய்து வச்ச நம்ம கேக் மிக்ஸிங் இருக்கு இல்லையா, அதை பார்த்து வைங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே இட்லி தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சிட்டோன்னா அது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். அது அப்படியே சிம்லேயே வச்சுருங்க, ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சிங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதோ ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தா உள்ளே வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் போடுங்க. சப்போஸ் நான் எல்லார் வீட்லேயும் பேக்கிங் பவுடர் இருக்காது, அந்த மாதிரி டைமில் பேக்கிங் சோடா எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கேக் நல்லா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக, குத்தி பார்த்தாலே தெரியுதா, ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா வெந்துருச்சு. நல்லா குத்தி பார்த்தோன்னே தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போது நம்ம எடுத்து தட்டில் வச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்பூனால் சைடில் நான் ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கேன். அதே மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த இதிலேருந்து இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கார்னிஷ்காண்டி இதில் பாதாம், பிஸ்தா எது இருந்தாலும் ஓகே, முந்திரி இருந்தாலும் ஓகே. திராட்சை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ திராட்சை நான் இதனால் திராட்சை வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி கட் பண்ணி அழகாக பிள்ளைங்களுக்கு இந்த கொரோனா டைமில், லாக்டவுன் டைமில் பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு சனு? நல்லா இருக்கு.